ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க சிவப்பு கொண்டல் மரம். பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவை பற்றின ஒரு டிப்ஸு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மரத்தோட பூ பார்க்க இப்படி தான் இருக்கும். இது சீசன் அப்போ நல்லா பூத்து குலுங்கும். இது இந்த மரத்தோட காய். அது நம்மளுக்கு காஞ்சி இந்த மாதிரி கிடக்கும். கீழே காஞ்சிட்டுனா இது நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடும். பாருங்கள், இதுதான் இதோட விதை. இந்த விதையுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். விதை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால ஊற போட்டு முளைக்க போட்டோன்னா மரம் முளைக்கும். இந்த காய் இந்த மாதிரி குலுக்க சொல்ல ஒரு சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இப்படி தாங்க இதில் சவுண்டு கேட்கும். இதுதான் இந்த மரத்தோட பூ. இந்த பூவை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பூவோட கீழ்ப்பகுதியில் க்ரீன் கலரில் 5 இதழ்கள் மாதிரி இருக்குது. அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். இந்த இதழ்கள் தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் இதை நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நிதானமாக ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துக்கோங்க, டேமேஜ் இல்லாமல். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே ரெட் கலர் மாதிரி இருக்கா, அதை இந்த மாதிரி நகத்தை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் நம்ம நகத்தில் இதை நம்ம அழுத்தி ஒட்டி விடணும். இதில் ஈரப்பசை இருக்கிறதுனால நம்ம நகத்தில் அது ஒட்டிக்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிடும். இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இது நேச்சுரல் நெயில் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நகத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு விரல்லையும் ஒட்டிக்கோங்க. கரெக்டாக ஒரு பூவில் 5 இருக்கும். நம்ம கைகளில் 5 விரலுக்குமே இது காணிக்கிடும். 2 பூ கிடச்சா 2 கையில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்க. பாருங்கள், நேச்சுரல் நெயில். பாருங்கள், இப்போ நான் 2 கையிலையுமே ஒட்டியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது சைல்ட்ஹுட் மெமரிஸ். சின்ன வயசில் இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு விளாடுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இனிமேல் இந்த பூ கிடச்சா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நகத்தில் ஒட்டி விட்டிங்கன்னா அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. இந்த மரத்தோட பூவை பார்த்தீங்கன்னா 4 இதழ் ஒரே கலரில் இருக்கும். ஒரு இதழ் எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட் கலந்து அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. அது ஒன்று மட்டும் யூனிக்காக இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதோட மொட்டுகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பச்சை கலரில். இதுக்குள்ளே தாங்க இந்த பூவை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெளியே க்ரீன் கலர் பால், உள்ளே ரெட் கலரில் இதழ்கள் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே தான் அந்த அனைத்து பூவையும் சுருக்கி கொண்டு வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு உள்ள. இதுதான் நம்மளுக்கு விரிஞ்சி நல்ல பெரிய பூவாக கிடைக்குது. இந்த டிஃப்ரெண்டான இதழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நேச்சர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.